அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் நவம்பர் 20 முதல் டிசம்பர் 20, 2024 தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது, அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது தன்னம்பிக்கையால் குழப்பம் விரயம் தவிர்த்து நன்மை அடையும் நேரம். மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன். தன்னம்பிக்கையால் குழப்பம் விரயம் தவிர்த்து நன்மை அடையும் நேரம். ஆக கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் பிஹேவ் பண்ணணும். குழப்பம் விரயம் நிச்சயமாக உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது புரிஞ்சிக்கங்க. அதை சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறப்ப தன்னம்பிக்கையால் கான்ஃபிடெண்ட்டாக பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு நீங்கள் களத்தில் இறங்கணும். அப்போ தான் நல்லது. சூரியன் 2, 3 குடையவன் 3ல் ஆட்சியாக இருக்கிறதால தன்னம்பிக்கையாக செயல்படணும். அது கிடைக்கும். 3ஆம் இடத்ததிபதி தைரிய வீரிய பராக்கிரமத்தை உங்களுக்கு கொடுப்பார். அதனால் வரக்கூடிய இந்த மனசில் ஏற்படக்கூடிய என்ன நடக்குமோன்னு பீதி. ஏன்னா லக்னாதிபதி வக்ரம் பெறார். வக்ரம் பெற்றக்கோள் ஒரு குடியாரரை போல் பிஹேவ் பண்ண வைக்கும். அவன் லக்னாதிபதி மட்டுமல்ல, 4ஆம் இடத்ததிபதியாகவும் வரான். உங்கள் வித்தை திறமை வழியாகவும் குழப்பங்கள் வரும். நம்மளால் முடியுமா, சமாளிக்க முடியுமா, செய்ய முடியுமாலாம் ஒரு சந்தேகம், பிரச்சனைகள் வரும். ஸோ அது வக்ரம் பெற்று போய் 6ல் மறைகிறதால தான் விரயம் குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. மனசில் அப்படியே குழப்பம் வரும். இதை செய்யலாமா, நம்ம திட்டமிட்டிருப்பீங்க, செயல்படுத்துறதுல பிரச்சனை. ஏன்னா 5ஆம் இடத்ததிபதி பூர்வ புண்ணியாதிபதியாக புத்திக்குரிய கோளா அதிர்ஷ்டத்திற்குரிய கோளா வரக்கூடியது போய் நீச்சமாக இருக்குது. 8ஆம் இடத்துல நீச்சமாகுது. 5, 12 குடையவன். அதனால் குழப்பம் வந்துட போது, விரயமாயிட போது. ஏன்னா அவன் 5, 12 குடையவன். விரயமாயிட போதெல்லாம் பயம் வரும். ஆனால் விபரீத ராஜயோகமாக மாறும். நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படணும். போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது உங்கள் லக்னாதிபதி 4ஆம் இடத்ததிபதியாக வரவர் வக்ரம் பெறதால எதிர்பார்ப்பு வச்சுக்கக்கூடாது. பெருசாக அடித்து தூக்கிடணும்னு செய்யக்கூடாது. போய் பார்ப்போம், என்ன முடியுதோ அதை செய்வோம், சரி பண்ணிக்குவோம் அப்படின்னு செய்கிறப்ப பிரம்மாண்டமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய அளவுக்கு ஒரு நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. பெரிய அளவுக்கு ஆச்சரியமாக முடிச்சிட்டோம்ல, நல்ல வேலைப்பா, நம்ம போய் இப்போ பார்த்து பேசலைன்னாக்கா இப்படி விரயமாக இருக்கும், இப்படி கெட்ட பேர் வந்திருக்கும் அப்படிலாம் தோணியிருக்கும். அதெல்லாம் சரி பண்ண முடியும். அதெல்லாம் குழப்பம் வரதான் செய்யும். அதை கண்டுக்காதீங்க. ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி வக்ரம் பெறுறது, யோகத்தை கொடுக்கக்கூடிய கோள் அந்த செவ்வாய் நீச்சமாகிறார். உங்களுக்கு 9 குடையவன் 5ஆம் இடத்ததிபதி நீச்சம், 9 குடையவன் 12ல் போய் மறைகிறான். கிட்டத்தட்ட 16, 11, 2024 வரைக்குமே 12ஆம் இடத்துல இருக்கார். அதனால் இந்த மெடிடேஷன் கம்பல்சரியாக வேணும் தனுசு லக்னம் தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு. அப்போ தான் பெரிய அளவுக்கு நன்மைகள் வரும். இல்லாட்டி விரயங்கள் அதிகரிக்கும். ஏதாவது நீங்கள் செய்யாமல் விட்டுருவீங்க, இல்லை தப்பாக செஞ்சுருவீங்க, எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப பிரச்சனை, அதெல்லாம் வரும். சூரியன் மட்டும் தனித்து அந்த 12ஆம் இடத்துல இல்லைங்க. உங்கள் லக்னத்துக்கு லக்னம் ராசிக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய புதனும் அங்கே இருக்கார் 12ஆம் இடத்துல. மற்றவங்க சூழல் வழியாக தொழில் வேலை ரீதியாகலாம் ஏதாவது விரயங்கள் வர வாய்ப்பு உண்டு. நான் அதுக்காக தான் நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல நன்மைகள் வரும். நன்மை அடையும் நேரம்ட்டேன். ஏன்னா லக்னாதிபதி வக்ரம், 5ஆம் இடத்ததிபதி நீச்சம், 9ஆம் இடத்ததிபதி 12ல். ஸோ எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. சனி ஒண்டி பக்கமாக இருக்கார், 3ஆம் இடத்துல இருக்கார். அவர் வெற்றியை உங்களுக்கு கொடுத்தே தீருவார், நன்மையை கொடுத்தே தீருவார். கண்டிப்பாக நீங்கள் மெடிடேட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த 2க்கு அதிபதியாகவும் வரார். 2, 7ங்கிறது மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்கக்கூடியது. ஸோ 7ஆம் இடத்துல அந்த சந்திரன் போய் உட்காந்துருக்கார். ஸோ அதை பார்க்கணும். 8ஆம் இடத்ததிபதியாக போய் 7ல் இருக்கிறப்ப அந்த கண்டங்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள்லாம் வர மாதிரி வரும். ஆனால் தன்னம்பிக்கையோட மெடிடேட் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு வேலை செய்கிறப்ப அப்படியே பாசிட்டிவாக மாற்றிடுவீங்க.
அதை அப்படியே பங்குதாரராக அவங்கள மாற்றிடுறது, நீடித்த பங்கு கிடைக்கிற மாதிரிலாம் அவங்களால மாற்ற முடியும். அதுக்கு கண்டிப்பாக மெடிடேட் பண்ணணும். ஏன்னா 4-10 அந்த ராகு கேது இருப்பது உழைக்கணும். உழைச்சாதான். நீங்கள் குழம்பிக்கிட்டு நீங்கள்லாம் அறிவாளிகள், அறிவு ஒன்றும் ஆகாதுன்ட்டு அறிவாளிகள் பெருசாக ஜெயிக்க மாட்டார்கள்ல. என்ன செய்கிறீங்கிறது தான். உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குங்கிறத விட அதை வச்சு என்ன பண்ணியிருக்கீங்க, அது உங்களுக்கோ மற்றவங்களுக்கோ நன்மை செய்கிற மாதிரி, அதுதான் முக்கியம். இப்போ 4 ராகு 10 கேது இருக்கிறப்ப நூதன வழியில் புதிய வித்தைகள், புதிய இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்டில் உள்ள இதெல்லாம் கற்றுக்கிற மாதிரி, அதெல்லாம் தனுசு லக்னம் தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் கற்றுக்குவீங்க, அறிவாளிகள் தான். ஆனால் அதை அப்ளை பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதை பழக்க வழக்கத்துக்கு கொண்டு வந்துடணும். யோகா போகிறேன், மெடிடேஷன் பண்ணுறேன், அது கற்றுக்கிட்டு வந்து ஒழுங்காக செய்யலைன்னா, அதை பயிற்சி பண்ணுறப்ப தான் அது நன்மை கிடைக்கும். இந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த செவ்வாய் நீச்சமானாலும் அந்த செவ்வாய் போன்றே வேலை செய்யக்கூடிய கேது, நிழல் செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கார். தொழில் வேலை ரீதியாக ஒரு குழப்பம், தடுமாற்றம், பிரச்சனைகள் இருந்தால் லாபத்தை கொடுப்பார், அந்தஸ்து மரியாதை கொடுப்பார். அண்டு லாபத்தை கொடுக்கக்கூடிய 6-11 கூடிய சுக்கிரன் லக்னத்திலேயே இருக்கார். அப்போ உங்களை தேடி லாபமும் வரும், பகை விரோதம் பிரச்சனை, கடன் கேட்டிங்கன்னா கடனும் கிடைக்கும். தன்னம்பிக்கையே இறங்கிக்கங்க, கடவுள் மேலே பாரத்தை போட்டு ஏதோ செய்யுங்க. இந்த 3ல் உள்ள சனி பகவான், லக்னத்தில் உள்ள அந்த 11ஆம் இடத்ததிபதி அண்டு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது, பூர்வ புண்ணியாதிபதி படி வேலை செய்யக்கூடியவர்கள் அபரிமிதமான நன்மைகள் கொடுப்பாங்க. ஆனால் சூழல் சரியில்லை, புத்தி சரியில்லை, பெரியவங்க ஒத்துழைப்பு இல்லை, 2 வாட்டி அலைகிற மாதிரி இருக்குது. ஏன்னா 12ஆம் இடம் வலுக்குது இல்லை. போனால் டக்குன்னு நம்மளை மதிப்பாங்க, காரியம் முடியும்னு நினச்சாங்க. நீங்கள் போயிட்டு அப்புறம் வாங்க, இப்போ வாங்க, இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு வளர்த்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். தன்னம்பிக்கையோடு முயற்சி பண்ணிடுங்க. அதனால தான் உங்களுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்கேன்னா, தன்னம்பிக்கையால் குழப்பம் விரயம் விரயத்தையே தவிர்த்துக்க முடியும். இறங்கி வேலை செய்கிறப்ப தான் லாபம் வந்துடும். செய்யலைன்னாக்க விரயம் ஆகிறது இருக்கும். அப்போ லாபம் ஏற்கனவே இருக்கிறதுக்கு காலியாகவும், இல்லை கடனை வாங்கி செலவு பண்ணி கடன்காரங்களாக மாறுவீங்க. மனசில் ஞாபகம் வச்சுக்கணும். அதிரடியாக தன்னம்பிக்கையாக வேலை பார்க்கக்கூடிய நேரம்னு வச்சுக்கோங்க. உங்கள் லக்னாதிபதி 6ல் மறையிறது சுமார் தான், கோச்சார ரீதியாக சரியில்லை. ஆனால் அதை விட பெரிய கோல் சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குறார். 7.5 படுத்து எடுத்திருக்கார். அந்த அனுபவத்தை வச்சுட்டு பக்காவாக முயற்சி பண்ணி பக்காவாக பேசி தப்பிச்சிக்கலாம். அதுக்கு மெடிடேட் பண்ணிட்டா தான் நல்லது. இல்லாட்டி உங்கள் இயல்பு பேச்சு வழியாக முயற்சி வழியாக நீங்கள் என்ன தான் அறிவாளினாலும் அறியாமை வெளிப்படும். ஜாக்கிரதை. தன்னம்பிக்கையோட காரியத்தை செய்கிறப்ப உண்மையிலேயே இந்த சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கே இருக்கார் அப்படின்னு சொல்ல முடியாது. 3/12/2024 அன்று 2ஆம் இடத்துக்கு போகிறார். இப்போ 6ஆம் இடத்ததிபதி 11ஆம் இடத்ததிபதி 2க்கு போகிறப்ப 2, 6 அது தனபாவகங்கள் 2, 6, 10 அது சூப்பராக லாபத்தை கொடுக்கும். அவன் லாபாதிபதியாகவும் வர்றதால 3/12/2024 அப்புறம் அப்படியே நன்மைகளாக மாறும். அது வரைக்கும் கொஞ்சம் பயம் குழப்பத்தால் விட்டுறாதீங்க. 6ஆம் இடத்ததிபதி லக்னம் இருக்கிறப்ப கொஞ்சம் உடம்பு சரிப்பில்லை, இல்லை பகை விரோதம், போட்டி பொறாமைகள், அதனால் வித்ரா பண்ணுவீங்க. லாபம் கிடைக்கிறத கெடுத்துக்கிற மாதிரி ஆகும். கடன் வாங்குறதுனா வாங்கிக்கங்க, நோ ப்ராப்ளம். உடம்பு படுத்தாது, கடனை வாங்கிக்கங்க. 3/12/2024 அப்புறம் இந்த சுக்கிரன் இப்போ இருக்கிறது உங்கள் வீடு பகை வீடு. உங்கள் லக்னாதிபதிக்கும் சுக்கிரனுக்கும் ஆகாது. 2 பேரும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. அதனால தான் அந்த நன்மை அடையும் நேரம்ன்ட்டு கண்டிப்பாக நன்மைகள் கிடைக்கும். ஏன்னா 6 குடையவன் 1 4 குடையவன் 6-11 1 4 அப்படியே பரிவர்த்தனை ஆகுது. அதாவது குருவோட ராசியில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார், சுக்கிரனுடைய ராசியில் குரு உட்கார்ந்துருக்கார். பயந்துக்கிட்டு கடன் வாங்க பயந்துக்கிட்டு, பகை விரோதம் வரும்னு பயந்துக்கிட்டு சும்மா இருந்தால் தான் பிரச்சனை வரும். விரயமாக போயிடும், குழப்பமாக போயிடும். தன்னம்பிக்கையோடு செயல்படுறப்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். 3/12/2024 அப்போ அவர் 2ஆம் இடம் போகிறப்ப தன வருவாய் கிடைத்தே தீரும், அபரிமிதமாக கிடைக்கும்.
ஏன்னா அவன் 11ஆம் இடத்ததிபதி. 11ஆம் இடத்ததிபதி 2ல் இருக்கிறப்ப சூப்பராக இருக்கும். உங்களுடைய பேச்சு முயற்சி வழியாக அபரிமிதமான லாபத்தை எக்ஸலண்ட்டாக கொடுப்பேன். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக உழைக்கணும். புதிய நபர்கள், வேற்று மதத்தினரெல்லாம் சேர்ந்துக்கிறது, புதிய வித்தைகள், புதிய விஷயங்களை கற்றுக்கிறது, இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ளதில் அப்படிலாம் பண்ணுறப்ப இந்த ராகுக்கு இதெல்லாம் எக்ஸலண்ட்டாக அவங்களுக்கு வேலை பார்த்துருவேன். இந்த 5 குடையவன் 8ல் இருக்கிறது, ஆனால் அவனே 12ஆம் இடத்துங்கிறதால அவனும் விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார். நீச்சமாக இருக்கிறதால அதை கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க, இல்லாட்டி கம்மியாக கிடைக்கிற மாதிரி வரும். எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டிங்கன்னா தானே வம்பு. எதிர்பார்க்கலன்னாக்கா சூப்பராக இருக்கும். ரொம்ப பிரியாணியை எதிர்பார்த்தீங்கன்னா தான் பழையதுங்கிறப்ப மூடட்டும். பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் ஏதாவது சாப்பாட்டுக்கு கிடைச்சா நல்லதுன்னு நினைக்கிறப்ப நல்ல சாப்பாடே கிடைக்கும். ஆச்சரியமாக இருக்கும். மற்றவங்கள்ட்ட முறிவு பிரிவு வராதபடி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. ஏன்னா இந்த 20/11/2024 அன்று இந்த சந்திரன் 8 குடையவன் 7ல் இருக்கான். முறிவு பிரிவு சிக்கல்கள் வர்றது, அதுவும் குறிப்பாக லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், பங்குதாரர்கள் வழியாலாம் பெரிய அளவுக்கு முறிவு வராதபடி அவங்க வித்தியாசமாக பேசினா கூட நீங்கள் விட்டு கொடுத்து போகிற மாதிரி கண்டிப்பாக படணும். அப்போ தான் நீடித்த பங்கு கிடைக்கும். 5 குடையவன் 8ல் இருக்கான். அப்படி விட்டு கொடுத்து போகிறப்ப அவங்க தப்பே பண்ணியிருந்தா கூட அவங்க நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம பண்ணது தப்பு இருந்தாலும் அவர் எவ்வளோ நல்லவர் இருப்பார், ஒழுக்கமானவர் இருப்பார், பெரிய அளவுக்கு நம்மளை ஒன்றும் இது பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிமையாக மாறிடுவார். அவங்க வழியாக நீடித்த பங்கு, நீடித்த நன்மைகள் கிடைக்கிற மாதிரி மாறிடும். அதுக்காக தான் அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புலகள் ஜெப தியானத்தை பண்ணிட்டீங்கன்னா இந்த கான்ஃபிடென்ட் வந்துடும். எல்லாம் கடவுள் கொடுக்குற வாய்ப்பு, கடவுள் கொடுக்குற சூழல். நம்ம செஞ்சால் தான் தப்பு வரும், அவர் தான் செய்ய வைக்கிறார் அப்படின்னு அது மெடிடேட் பண்ணால் அந்த பவர் வந்துடும். மற்றவர்கள் ஜெப தியானம், அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள்லாம் ஜெப தியானம். மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்கன்னா அதை செஞ்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் உட்காருங்க. அப்போ அந்த மிராக்கிளை பார்க்கலாம். ஸோ பெரிய அளவுக்கு குழப்பம் விரையும் வர்ற மாதிரி தான் தோணும். தன்னம்பிக்கையால் அதை நன்மைகளாக மாற்றக்கூடிய நேரமாக இருக்குது. மெடிடேட் பண்ணிக்கங்க, களத்தில் இறங்கி விளையாடுங்க. நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.